ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி 14/2/2025 வெள்ளிக்கிழமை. திதியை திதி இரவு 10:24 வரை, அதன் பின் திருதியை. பூர நட்சத்திரம் இரவு 11:45 வரை, அதன் பின் உத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. மகர ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள் இனிதே நிறைவேறும். நீங்கள் தொட்டது பொன்னாக மாறும். பகைவர்கள் பகை மறந்து உங்களுக்கு உறவுகரம் நீட்டி உதவி செய்வர். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி மீண்டும் நடைபெற வாய்ப்புண்டு. நிதி நிலைமை நல்ல முறையில் இருக்கும். பொருளாதார ஏற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். தன வரவுக்கு தகுந்தால் போல் செலவுகளும் உண்டாகும். குழந்தைகள் வழியில் பூரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. எதிர்பார்த்த பொருள் வரவு இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சி முடிவாகும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வேலை பளு இருந்தாலும் உங்கள் திறமையால் அனைத்தையும் சமாளித்து விடுவீர். சக ஊழியர்கள் அனுகூலம் செய்வர். வியாபாரிகளுக்கு வியாபாரம் விருத்தியடையும். எதிர்பார்த்த பணவரவு உண்டு. கடன்கள் கட்டுக்கடங்கி இருக்கும். அதிக முதலீடு செய்வ திட்டமிடுவீர். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவி உறவுகளின் ஒற்றுமை திருப்தி தரும். மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இருப்பர். சிலர் விளையாட்டில் பேர் புகழ் அடைவீர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் மனதிற்கு வருத்தம் தந்த சில பிரச்சனைகள் இப்பொழுது தானே விலகிவிடும். மருந்து மாத்திரை சாப்பிட்டவர்களுக்கு ஆரோக்கியம் இன்று அபிவிருத்தியை காண வழி கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் குடும்ப சச்சரவுகள் சுமூகமாக தீரும். நல்ல மனதுடையவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவர். சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் கூடி வரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் விலகிச் செல்வர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் ஊக்கத்துடன் இருப்பர். அசையா சொத்துக்கள் சிலருக்கு ஆதாயம் தரக்கூடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சிறிய திருப்பத்தை சந்திக்க முடியும். வேலை தேடுவோருக்கு நல்லதொரு பொருத்தமான வேலை இன்று கிடைக்க வாய்ப்புண்டு. வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் பலன் தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். பிரிந்த உறவினர் ஒன்று சேர வாய்ப்புண்டு. அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த நல்ல உயர்வை பெற வாய்ப்புண்டு. நீண்ட காலமாக எதிர்பார்த்த வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அந்தஸ்து உயரக்கூடும். கூட்டு தொழில் செய்வோர்கள் நல்ல ஆதாயம் பெறுவீர். தோட்ட பயிர் செய்வோர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தினம். குடும்பத்திற்கு தேவையான நல்ல பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவர். பயணத்தின் பொழுது விலையுறந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது இன்று அவசியம். மனதில் வேதனை விரக்தி தன்ற விஷயங்கள் விலகிச் செல்லக்கூடும். சுப நிகழ்ச்சி நடைபெறும். அசையா சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. உறவினர் வருகை திருப்தி தரும். நீங்கள் நீண்ட நாட்களாக கனவு கண்ட ஒரு நல்ல காரியம் நடந்தேறும். உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய உதவிகளை நல்ல முறையில் செய்வீர். சொந்த தொழில் செய்வோர்கள் நல்ல ஆதாயம் பெறுவர். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு தொல்லைகள் நீங்கி பழைய கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். உறவினர் வருகையால் சுப நிகழ்ச்சி ஒன்று முடிவாகும். அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, உங்கள் தேக ஆரோக்கியம், புகழ்,
அனைத்தும் திருப்திகரமாக இருந்து வரும். நீங்கள் சந்திக்க நினைத்த ஒருவரை, நல்ல மனிதரை சந்திக்க முடியும். மற்றவர்கள் உங்களை பாராட்டுவர். செய்தொழில் எதுவாயினும் நன்மைகள் பல கிட்டும். நல்ல தகவல் வந்து சேரும். புதிய பொருட்சேர்க்கையும் உண்டு. கமிஷன், தரகு வியாபாரம் வருமானம் தரக்கூடியதாக இருக்கும். வழக்கு வியாஜயங்களில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமான சிறு உபாதை தோன்றி மருத்துவ செலவு உண்டாகும். குடும்பத்தில் தூரத்து உறவினரால் சிறு சிறு பூசல்கள் உண்டாகி மறையும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரலாம். எதிர்பார்க்கும் காரியங்கள் சிறு தாமதம் இருந்தாலும் நல்ல விதமாக முடியும். சிலருக்கு பழைய கடன்கள் அடைந்து மன நிம்மதி உண்டாகும். கடன்கள் அடைய நெருங்கிய சொந்தம் ஒருவர் கை கொடுக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, சிறு சிறு சங்கடங்களை சந்தித்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இன்று இராது. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கட்டாயம் நடைபெறும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பழைய பங்குகள் விற்பதால் சில கடன்கள் அடைய வாய்ப்புண்டு. தொழில் பிரிவினருக்கு சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் எதிர்பார்த்த ஒரு நல்ல மனிதர் கை கொடுப்பர். பழைய பாக்கி வசூலாகும். தொழில் புரிவோர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பால் வளர்ச்சி காண முடியும். வருமானம் குறைவின்றி வரக்கூடும். மாணவ மாணவிகள் மகிழ்ச்சிக்கு குறைவிராது. நீண்ட காலமாக தேடிய பொருள் சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பெரியோர் வருவது ஆசையும் ஆலோசனையும் கை கொடுக்கும். பிரிந்த உறவு வீடு தேடி வரக்கூடும். கனவுகள் நனவாகும். ஆன்மீக பெரியோர் ஒருவரின் சந்திப்பு உண்டு. நீண்ட காலமாக செய்ய நினைத்த ஒரு நல்ல காரியத்தை உங்கள் திறமையால் செய்து முடிப்பீர். கணவன் மனைவி இடையே சலசலப்புகள் மறையக்கூடும். கோர்ட்டு படி ஏறி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்பை பெறுவர். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். பழைய பகையை மறக்க ஒரு நெருங்கிய நண்பர் உதவி புரிவர். காணாமல் போன பொருள் சிலருக்கு கிடைக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இதுவரை இருந்த சங்கடங்கள் மெல்ல இன்று மாறும். சில விஷயங்கள் உங்கள் கடுமையான முயற்சியால் நல்ல பலன் தரக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகம் இருந்தாலும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் அதை திறமையாக முடித்து பாராட்டை பெறுவீர். நீங்கள் எதிர்பார்த்த முறையான கடன் உதவி அலுவலக ரீதியாக கிடைக்கும். நின்ற ஒரு வேலையை மீண்டும் துவங்க வாய்ப்பை பெறுவீர். மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சிலருக்கு விளையாட்டுத் துறையில் கவனம் செல்லலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு சூழ்நிலை ஏற்ற இறக்கமாக இருந்து வரும். ஆனால் பெரிய நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் பெண்கள் தங்கள் சாமர்த்தியமான நிர்வாகத்தால் அதை தவிர்ப்பர். நிம்மதியான போக்கை கொண்டு வருவர். மகன் அல்லது மகள் வழியில் சிறு மன கலக்கம் தோன்றி மறையும். பணப்புழக்கம் இருந்தாலும் கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் மிகுந்த கவனம் தேவை. பெண்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பம் தாய் வழி உறவுகளால் கிடைக்கும். நீண்ட காலம் சந்திக்க நினைத்த நண்பரை சந்திப்பீர். நண்பர் உதவிகரம் நீட்டுவர். ஆன்மீக பயணம் அற்புதமான ஒரு மன நிம்மதியை சிலருக்கு உண்டு செய்யும். உங்கள் செயல் மற்றவர்களால் பாராட்டப்படலாம். பரிசு பாராட்டுக்கள் தேடி வரும். தடைப்பட்ட திருமணம் திடீரென்று சிலருக்கு இன்று முடிவாகும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, எதிலும் நிதானமான போக்கை இன்று கைகொள்வதே நன்மை தரக்கூடிய விஷயமாகும். உங்கள் பணியில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. முக்கியமான ஆவணம் தொலைந்து போவதால் சற்று பதட்டமடைய நேரலாம். தொழில் பிரிவினர் முன்னேற்றமான போக்கை காண முடியும். இருந்தாலும் சில விஷயங்களில் மற்றவர்களை அனுசரித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கலை, இசை, ஓவியம், நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீர். மாணவ மாணவிகள் விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்த வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளியூரிலிருந்து விளையாட்டு சம்பந்தமான அழைப்புகள் வரக்கூடும். வியாபாரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். பழைய பாக்கி வசூலாகும். குடும்பத்தில் சிக்கல் எதுவும் ஏற்படாது. பழைய பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர். பெண்கள் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு தடைப்பட்ட ஒரு சுபகாரியத்தை பற்றி மீண்டும் பேச முயற்சிப்பீர்.
நெருங்கிய உறவுகள் சில விஷயங்களில் உங்களுக்கு கை கொடுப்பர். விலையுயர்ந்த பொருள் காணாமல் போக வாய்ப்புள்ளதால் சற்று இன்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல் ஓரளவு திருப்தி தரும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் பரிசு பெற வாய்ப்புண்டு. தெய்வீக பணியில் நாட்டம் மிகும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த முயற்சியிலும் துணிந்து ஈடுபட்டு வெற்றி பெறுவீர். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம் போன்றவை கட்டாயம் நடைபெறும். ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலம் பெற்றவர்களுக்கு இன்னும் அதிக நன்மைகள் உண்டாகும். வருமானம் பெருகும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் செழிப்பான வாழ்க்கையை காண்பீர். தொழில் செய்வோருக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கூடுமானவரை நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுப்பதால் நல்ல காரியங்களை தடையின்றி முடிக்க முடியும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சற்று சோர்வு ஏற்படலாம். விளையாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு நெருங்கிய சொந்தங்கள், தாய் வழி உறவுகள் வீடு தேடி வருவதால் மனமகிழ்ச்சியில் துள்ளும். இல்லத்தில் பல நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து சில விஷயங்களில் மனம் விட்டு பேசி சில பிரச்சனைகளை இன்று தீர்ப்பீர். ஆன்மீக பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் அருமையான சந்தர்ப்பம் கைகூடி வரும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும். திடீர் தன வரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலர் முதலீடுகள் செய்ய திட்டமிடுவீர். அதை அசையா சொத்தாகவோ அல்லது தங்கமாகவோ இருக்கலாம். நல்லவைகள் இன்று தொடர்ந்து நடைபெறும். உத்தியோகம் செய்வோர்களுக்கு எதிர்பார்த்த பெரிய மனிதர்களின் சந்திப்பு திருப்பம் தரும். சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் உயர்வுகள் உண்டாகலாம். தொழில் செய்வோர்களுக்கு கணிசமான லாபம் பெற்று திருப்தி பெற வாய்ப்புண்டு. கலைத்துறையில் உள்ளோருக்கு பழைய பாக்கி வசூலாகும். புதிய வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவிராது. குடும்ப உறுப்பினரின் நன்மைக்காக சிறிய அளவு செலவு செய்ய நேரலாம். சிலருக்கு எதிர்பாராத வெளியூரிலிருந்து அழைப்பு தேடி வரும். ஆன்மீக பெரியோர் ஒருவரையும் இன்று சந்திப்பீர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று நல்லதும் தொல்லையும் சற்று கலந்தே காணப்படும். பண விஷயத்தில் சற்று தட்டுப்பாடு உண்டானாலும் நண்பரோ உறவினரோ தக்க நேரத்தில் உதவி செய்வர். உடல் நலக் குறைவு ஏற்பட்டு பின் சரியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்புண்டு. சக பணியாளர்கள் தக்க நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பர். கூடுமானவரை மற்றவரது பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நன்மை தரும். சொந்த தொழிலில் சில புதிய திட்டங்களை தீட்ட வாய்ப்புண்டு. தொழிலை அபிவிருத்தி செய்ய திட்டமிடுவீர். தங்கள் கைக்கு வரவேண்டிய கடன் தொகை இன்று கிடைக்க வாய்ப்புண்டு. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு முக்கிய மனிதரின் சந்திப்பு திருப்பத்தை தரும். குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது மாமனார் மாமியார் இடையே சிறிய கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். பெண்களுக்கு அக்கம்பக்கம் அயலாரிடம் இருந்த பகை மறையும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களது நல்ல மனம் இன்று வெளிப்படும். உங்கள் முயற்சியால் தடை தாமதங்கள் மாறும். உறவினர் வருகை சுபத்தை முடிவு செய்யும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களை சந்திக்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாகும். சொந்த தொழில் செய்வோர்கள் கணக்கு வழக்குகளை பராமரிப்பது அவசியம். கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை காண முடியும். சில விஷயங்களுக்கு மற்றவர்களது ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படலாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவர். பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, செய்தொழில் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் செலவுகள் நேரலாம். நண்பர்கள் உறவினர்கள் அந்நிய மொழி பேசுவோர் மூலம் சிறு முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் அலுவலக ரீதியான விஷயத்தில் முக்கிய கவனங்களை செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். விலையுயர்ந்த பொருட்களையோ ஆவணங்களையோ மறதியால் நீங்கள் தொலைத்துவிட்டு தேட நேரலாம். கூடுமானவரை ஊழியரிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகளை குடும்பத்தில் சமாளிக்க வேண்டி வரும். சுபகாரியம் ஒன்று தள்ளி போவது போல் தோன்றும். நெருங்கிய உறவு முறைகளை பாராட்ட சிலர் உங்களை தேடி நாடி வரக்கூடும். தொலைபேசி மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
மங்களானி பவந்து.